நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஆலு கோபி மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்ச உடனே உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ண உருளைக்கிழங்கு நல்லா வெறும் எண்ணெயில், வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், உருளைக்கிழங்கு மட்டும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல ஒரு 2 3 நிமிஷம் ஆனோடனே நல்ல ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி வாசனை வரும். உருளைக்கிழங்கு நல்லா 2 சைடும் நல்ல கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வெந்திருக்கும், மேலெல்லாம் நல்ல கிறிஸ்பாக இருக்கும். அந்த மாதிரி வதக்கிட்டு அது கூடவே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதை போட்டு நல்லா விழுதாக அரைச்சிட்டு இதை எடுத்து வச்ச அதே எண்ணெயில் இந்த விழுதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோடனே பச்சை வாசனை எல்லாம் போன உடனே இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். உப்பு, மஞ்சப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாப்பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பரட்டி எடுத்த உடனே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வச்ச உடனே எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா வெந்த உடனே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவர் அது 2த்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது வந்து மசாலா வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிட்டா சலசலன்னு ஆகிடும். ஸோ அதில் திக்கான மசாலாவில் உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு நல்லா கலந்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிட்டு ஒரு அரை எலுமிச்சைப்பழம் அதோட ஜூஸை போட்டுட்டிங்க கலந்து வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் சரி, இல்லை தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், அந்த மாதிரி ஒரு ஸ்பைஸ் கம்மியாக இருக்க சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.